வணக்கம். துலாம் ராசி என்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால், புத சுக்கிர யோகத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி தான். மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அவரோடு இணைந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்கும்? வருமானம் வரும், ஆனால் உடனே செலவாகும். சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சில சமயம் உங்களுக்கு எரிச்சல் கூட ஏற்படும். ஆனால் ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம்லாம் சிலருக்கு வரும்பொழுது இந்த சேமிக்காத நிலை பெரிதாக தெரியாது. காரணம், மார்கழி மாதம் 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் சென்று அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 3, 6 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் அவர் உங்கள் ராசியையே பார்க்க போகிறார். குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கு பலன் அதிகமாக இருக்கும். இதுவரை இருந்த துயரங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். உடல் நலத்தில் குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி புது புத்துணர்ச்சியுடன் நீங்கள் செயல்பட முடியும். உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் பல தடைப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அனுகூலமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள், பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட இந்த நேரத்தை சொல்லலாம். தனுசு ராசிக்கு சுக்கிரன் சென்று அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள் இவர்களிடையே உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்க போகிறது. மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கு உச்சம் பெற்று அமரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு 2, 7 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் ஒரு அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வை இந்த காலகட்டத்தில், அதாவது மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் அடைய முடியும். நீங்கள் வியாபாரம் செய்தாலோ, தொழில் செய்தாலோ, எது செய்தாலும் சரி, வெற்றி என்பதோ லாபம் என்பதோ எல்லாம் இரட்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மட்டும் சற்று சுணக்கமான நிலைகள் இருந்தாலும் கூட போக போக அதுவும் சரியாகிவிடும். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கல்வியில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. போட்டி பந்தயங்களில் கூட வெற்றி கிடைக்கும். உங்கள் பேர் உங்களுடைய மாணவர்களின் மத்தியில் பிரபலமாக கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கெல்லாம் மார்கழி மாதத்தில் ஏற்படுத்தி தரும். இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.